Hi friends, நான் உங்க சுபைதா zacs.kitchen.recipes இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழி. இந்த கேக் செய்யறதுக்கு வெறும் 2 பொருட்கள் போதும். ஆனா இந்த கேக்கோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ்ல இருந்து half an hourக்குள்ள இந்த கேக் சூப்பரா ரெடி ஆயிடும். இதுக்கு தேவையான பொருட்கள் வெனிலா ஐஸ்கிரீம் half லிட்டர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு போர்பன் பிஸ்கெட் ஒரு ஃபுல் பாக்கெட் பெருசு எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த போர்பன் பிஸ்கெட் க்ரீமோடையே ஒரு ஜிப்லாக் பேக்கோ இல்லாட்டி ஒரு பட்டர் பேப்பருக்குள்ளேயோ வச்சுட்டு நல்லா அதை சீல் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்பாத்தியெல்லாம் திரட்டுறதுக்கு நம்மகிட்ட கட்டை இருக்கும் இல்லையா, அந்த கட்டையை வச்சு ஃபஸ்ட்டு இதை நல்லா பிரேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் கொடுத்து இதை எல்லாத்தையுமே பொடியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப க்ரஷ் பண்ணி பவுடர் ஆக்கிடக்கூடாது, கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக வச்சுக்கலாம். இதை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்தோம்னா ரொம்ப பவுடர் ஆகிடும், அது நல்லா இருக்காது. அதனால் கையிலேயே க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டது பெட்டர். இந்த மாதிரி ஃபாயில் கப்ஸ் நம்ம வீட்டில் எல்லாத்தையுமே கிடைக்கும். இப்போ கடைகள்லையும் ஈஸியாக அந்த மாதிரி சாப்பாடு கட்டுறதுக்காக கிடைக்குது. அதில் ஃபஸ்ட்டு பிஸ்கெட்டில் இருக்க ஹாஃபை மட்டும் போட்டு half the குவான்டிட்டி போட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வெனிலா ஐஸ்கிரீமை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த ஸ்பூனை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் டிப் பண்ணி அதை அப்படியே மேலாப்பில் லைட்டாக அப்படியே ப்ரெஷர் லைட்டாக ரொம்பவே லைட்டான ப்ரெஷர் கொடுத்து அப்படியே நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி சூப்பராக உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும். அதே மாதிரி அடுத்த லேயரையும் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இப்போ அடுத்த லேயரில் நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருக்க போர்பன் பிஸ்கெட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து திரும்பவும் அதில் கொட்டிடலாம். அதே மாதிரி ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரி அடுத்த லேயர்லையும் நம்ம மேலே ஐஸ்கிரீம் வச்சிடலாம். ஐஸ்கிரீம் வச்சுட்டு இதை திரும்பவும் நம்ம ஃபுல்லாக செட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளான கேக்கை நீங்கள் ரொம்பவே டைம் கம்மியான செலவில் அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவும் இல்லாமல் சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவன் தேவை, நிறைய பீட்டர், அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் சிம்பிளாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்லேட்டை வந்து துருவி போட்டுட்டு இதை ஃப்ரீசரில் ஒரு 30 மினிட்ஸ்க்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதோட அவுட்புட் காட்டுறேன். இந்த ஃபாயில் வந்து ரொம்ப ஈஸியாகவே பிரிக்க வந்துடும். இந்த மாதிரி நம்ம லைட்டாக அதை வந்து பிரிச்சு பாருங்கள், சூப்பராக ஐஸ்கிரீம் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ட்ரேயில் வச்சு அவ்வளோதாங்க, ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக கட் பண்ணி சூப்பராக சாப்பிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சந்தோஷப்படுத்துங்க. உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை எப்பவுமே ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.